அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள். இதை ஹெச்ஓஎஃப் அப்படிங்கக்கூடிய இந்து முன்னணியுடைய மாணவர் அமைப்பு, இந்து இளைஞர் முன்னணி தமிழ்நாடு முழுக்க ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு மாணவர்கள் மத்தியில் இன்னைக்கு நிறைய போதை பழக்கமெல்லாம் நிறைஞ்சிக்கிட்டு வருது. தமிழ்நாடு முழுக்க அதுக்காக அடிமைப்பட்டு போன ஒரு மாணவர் சமுதாயமாக நிறைய மாறி இருக்கு. கல்லூரிகள் வளாகங்களில் மாணவர்கள் மத்தியிலனா நிறைய போதை பொருள் பழக்க வழக்கத்துக்கு வந்திருக்கு. சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்கள்லாம் மாணவர்கள் மத்தியில் போய் சேர்ந்திருந்தா அவன் தனி மனித ஒழுக்கத்தில் இருப்பான், தேசபக்தியில் இருப்பான், சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோட ஒரு அர்ப்பணிப்போட வாழணும் அப்படின்னு தான் சுவாமிஜி இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தார். இளைஞர்களை அந்த வழியில் நெறிப்படுத்தி கொண்டு வரணும்னு அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான நிறைய சிந்தனைகளை விதைச்சார். இளைஞர்களை தேசத்துக்காக வேலை செய்யணும் அப்படின்னு உருவாக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் நாம் ஒரு பயங்கலந்த சூழ்நிலை இருக்குது. பத்திரிகை செய்திகள், ஊடகங்கள்லாம் தவறான நிறைய தகவல்கள் வருது. அந்த பாதைக்கு மாணவர்கள் போய்விடக்கூடாது. அவங்கள நெறிப்படுத்தணும். அவங்கள பண்பாட்டு ரீதியாக நம்ம கலாச்சாரத்தை அவங்களுக்கு உணர்த்தணும். உலகத்தில் மிகப்பெரிய சாதனைகளெல்லாம் நாம் பண்ணணும். நாம் ஒரு சராசரி மனுஷனாக வாழ்ந்து விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மாணவர்களை ஆகச்சிறந்த மாணவர்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் நிறைய போதனைகள் சொன்னார். அவரை நாம் ஒரு ரோல் மாடலாக, அவரை முன்மாதிரியாக மாணவர்கள்லாம் எடுத்து வேலை செய்யணும் அப்படின்னு நாமெல்லாம் இன்றைக்கி அவருடைய பிறந்த நாளில் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நம்ம வேலமாடி கிராமத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றோம். நிறைய மரக்கன்றுகள் நட்டுட்டு வர்றோம். அதை அந்த மரக்கன்றுகளை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய பணியை தன்னார்வ அறக்கட்டளை இந்த பகுதியில் எடுத்து செஞ்சுட்டு வர்றாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 மரக்கன்றுகள் நட்டிருக்கோம். நாம் அதை ஒரு சம்பிரதாயமாக நட்டுட்டு போகாமல் அதை தொடர்ந்து நாம் பராமரிச்சுட்டு வரணும். இந்த பகுதியில் சாலை ஓரங்களில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு வேலை செய்கிறது சம்பிரதாயத்துக்கு இருக்கக்கூடாது. அது தொடர்ந்து பராமரிக்கப்படணும். மக்கள் மத்தியில் அது ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அது மரக்கன்று நடுறதா இருக்கட்டும், மக்கள் பணியாக இருக்கட்டும், எந்த சமூக பணியாக இருந்தாலும் அது ஆகச்சிறந்த பணியாக இருக்கணும், ஆக்கப்பூர்வமான பணியாக இருக்கணும் அப்படிங்கிறதா சுவாமிஜி நமக்கு வழிகாட்டியிருக்காரு. இன்னைக்கு இளைஞர்கள், அது குறிப்பாக ஹிந்து சமுதாயத்துக்கு ஒரு கட்டமைப்பே கிடையாது. அவங்க அவங்கள நெறிப்படுத்துறதுக்கு ஒரு சமூக கட்டமைப்பே இல்லை. அந்த வேலையை இந்து முன்னணி பேரியக்கம் எடுத்து செஞ்சுட்டு வருது. விவேகானந்தருடைய போதனைகளை மாணவர் மத்தியில் சேர்த்து நம்மளுடைய பாரத நாடு உலகத்துக்கே ஒரு விஸ்வகுருவாக வரணும் அப்படின்னு தான் நாம் மாணவர்களை நெறிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு ஜனவரி 12 விவேகானந்தர் தினத்தை நாம் இன்னைக்கு சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் கலந்துக்கிட்டவங்க, இந்த மரக்கன்று நடுறதுக்கு உதவியாக இருந்தவங்க, இன்னைக்கு காலையில் பல்வேறு பணிகளை விட்டுட்டு அவங்களுடைய பெரியவங்களும் இதில் கலந்துருக்காங்க, மாணவர்களும் கலந்துருக்காங்க. கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.